பிறகு அவர் தான் அடுத்த முதலமைச்சர். எனக்கு கன்ஃபார்ம் அவர் தான். எனக்கு அவரு தான் படத்துலையும் ரைட்டு, இதுலேயும் கட்சியிலையும் அவர் தான் முதல்ல வரும். எனக்கு எப்பயுமே நான் அவரோட ஃபேவரட். என் ஹீரோனா விஜய் தான். அதனால தான் எனக்கு அவரை பிடிக்கும். அவருக்காண்டி தான் நான் ஓட்டு போடுவேன், வேற யாருக்கும் போட மாட்டேன். நான்லாம் மாற்றத்தை விரும்புகிறேன். நான்லாம் ஏடிஎம்கி தான் ஓட்டு போடுறேன். ஒரு வாரம் மாற்றி போடணும்னு எல்லாமே சொல்கிறாங்க. நல்லது பண்ணுறாங்க பண்ணுறதா அதான். அப்புறம் மாற்ற சொல்கிறாங்க, எல்லாரும் மாற்றி போடணுங்கிறாங்க. அவர் நல்ல டைப் தான். ஆனால் அரசியலில் மக்கள்கிட்ட செல்வாக்கு மாஸ் ஆகணும். மாஸ் ஆகி ஜெயிச்சா நல்லா லீடிங்கில் வந்தால் மாஸ். ஆனால் இந்த தடவை மாற்றம் உண்டு. கரெக்டான இதில் கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் நல்ல மக்கள் நிறையா அவருக்கு சப்போர்ட் இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒன்றும் நல்லபடியாக செஞ்ச மாதிரி ஒரு இதே இல்லைல்ல. சொன்னது பூரா போய் தானே. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன், அதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். நம்ம ஒரு புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்றப்ப என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. மாற்றம் வந்தால் தான் நல்லா இருக்கும் தமிழ்நாடு. சித்தாள் வேலை பார்த்து தான் சாப்பிட்றோம், அதுவும் கிடைக்க மாட்டுது எங்களுக்கு. நாங்கள் விஜயனுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், வெற்றி கொடி விஜயனுக்கு நாங்கள் போடுவோம். என் புள்ள என்ன எங்களுக்கு நல்லது செஞ்சா, நாங்கள் ஏழைவாளைகளுக்கு நல்லது செஞ்சா விஜயனுக்கு நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடுவோம். எங்களுக்கிட்ட ஓட்டு மட்டும் 250 ஓட்டு இருக்கு, நாங்கள் போடுறோம்.